ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎம்எஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த பிஎம்எஸ் அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ நம்ம ஒரு பேட்ரி வச்சுருக்கோம். இப்போ பெரும்பாலும் இது ஏன் நான் இதை பற்றி பேசுகிறேன்னா, இப்போ நிறைய இவி வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த இவி வெஹிக்கிள்ஸ் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் மாறிடுச்சு. இந்த இவி வெஹிக்கிள்ஸ் வந்ததுனால இந்த பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. இந்த பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் பார்த்திங்கன்னா பிரெயின் ஆஃப் தி பேட்ரின்னே சொல்லலாம். ஓகேங்களா, இது ஒரு வகையான கண்ட்ரோல் யூனிட். ஓகேங்களா, இது ஒரு டைப் ஆஃப் இசியூ எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டரிங், மேனேஜிங் அண்ட் ப்ரொடெக்டிங், அது 3 வேலையுமே இது செஞ்சிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்துட்டு ஸ்டேட் ஆஃப் சார்ஜிங் இருக்கும், ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த், எஸ்ஓசி அண்ட் எஸ்ஓஹெச்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மானிட்டரிங் பண்ணி மேனேஜ் பண்ணணும். அடுத்து பற்றி செல் பேலன்சிங் பண்ணணும். ஓகேங்களா, செல்லில் இவ்வளோ சார்ஜ் இருக்கணும், சார்ஜ் போட்டால் வந்துட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜ் தான் இதுக்கு ஏறணும். ஸோ இந்த மாதிரி சார்ஜ் ஓவர்லோட் ஆகி, அதாவது ஓவர் சார்ஜிங் ஆகும்போது அதை டிஸ்கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரியான பேசிக்கான ப்ரொடெக்டிங் வேலைகளையும் சரி. அப்புறம் தெர்மல் கண்டிஷன் பார்ப்பாங்க. அதாவது ஹீட்டிங் எவ்வளோ ஆகுது பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கூல் பண்ணுறதுக்கு அங்கே கூலிங் ப்ராசஸ் இருக்கும் இந்த இவி வெஹிக்கிள்ஸில். ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூலிங் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் அது வந்து ஹெல்ப் பண்ணும். அப்படின்னா இப்போ அதிகமாக ஹீட் ஆகுதுன்னா இந்த இன்டிமேஷன் கொடுத்து அந்த ஃபேன் ஆன் பண்ணி அந்த கூலண்ட் ஒன்று இருக்கும். அந்த கூலண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃப்ளோ ஆகும். அந்த ஃப்ளோ ஆகி இந்த ரேடியேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி அங்கேயும் ஒரு ரேடியேட்டர் இருக்கும். ஸோ அது மூலிமா இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி அந்த கூலிங் ப்ராசஸை இது பண்ணிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது வாட்டர் கூலிங், அதாவது என்ன சொல்கிறது, லிக்விட் கூலிங் வந்து பண்ணிக்கும். நாட் வாட்டர் கூலிங், அதில் லிக்விட் கூலிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கூலண்ட், அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் கூலண்ட் இருக்குது. பேட்டரியில் ஃப்ளோ ஆகிறது மட்டும், அதாவது பேட்டரிக்கு அவுட்டர் கோரில் தான் அது ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான சில விஷயங்களை இது பண்ண ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதுதான் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் கட்டுப்படுத்தி இதை எவ்வளோ லைஃப் டைம் கொண்டு வரணும். இப்போ ஒரு பேட்டரியோட லைஃப் டைம் அதிகப்படுத்துறதுக்கு இது முடிஞ்ச வரைக்கும் வேலைகளை செய்யும். அடுத்தது இது வந்துட்டு இந்த கண்ட்ரோல் யூனிட் பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரோல் யூனிட்டோடையும் கனெக்ட் ஆகிருக்கும் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில். அப்போல்லாம் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, இங்கேருந்து ஒரு கமாண்டை வந்துட்டு அது எடுத்துக்கிச்சின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு காம்பனண்ட்டுக்கு இவ்வளோ பவர் வந்துட்டு இன்புட் தேவை அப்படின்னா அங்கேருந்து வரும். அப்போ வந்துட்டு இவ்வளோ பவர் ஆஃப் இது கரண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு இதுதான் வந்துட்டு பண்ணி அங்கே கரண்ட் கொடுக்கும், இன்புட் பவரை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வேலைகளை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎம்எஸ் தான். ஓகேங்களா, ஸோ இந்த பேசிக்கான பிஎம்எஸ் வேலை என்னென்னு பிஎம்எஸை பற்றி